எனக்கு ரொம்ப நாளாக ஸ்ட்ராபெர்ரி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. அதனால நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்ட்ராபெர்ரி வாங்குறதுக்கு வந்து நிறைய நர்சரியில் போய் கேட்டப்போ, எனக்கு 2 இடத்துல மட்டும் தான் ஸ்ட்ராபெர்ரி கிடச்சிச்சு. அதை வாங்கிட்டு வந்து எனக்கு எப்படி வளர்க்குறதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி, தண்ணி ட்ரைன் ஆகாதபடி இருந்ததால் அதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதோட இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் வளர வச்சேன். அது வந்துட்டு தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகுற மாதிரி நான் வந்து ஹோல் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செடி கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சது. அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆன இலை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய உரங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் அவ்வளோக்கா வரலை. 2வதா இன்னொரு ஸ்ட்ராபெர்ரி வாங்கினேன். அதில் வந்து பூவோடையே நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பூ வந்து பாலினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பாலினேட் பண்ணி பார்த்தேன். அந்த பூ 2 நாள்லேயே உதிர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திருப்பி அதுலேயே இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ வந்து பூத்தது. அதுவாவது காய் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுவுமே நான் இந்த தடவை பாலினேட்டே பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பார்த்தா அதுவுமே உதிர்ந்து போச்சு. இது எப்போ வந்துட்டு வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு, இந்த வின்டர் சீசன் வரும்போது தான் வந்து ஸ்ட்ராபெர்ரிக்கு வந்து சீசன். அதனால வந்துட்டு அந்த டைமில் தான் அது வந்து நல்லா காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நர்சரியில் நிறைய காய்களோடு இருந்த ஸ்ட்ராபெர்ரியை பார்த்தேன். சரி, ஓகே, இதை நம்ம இப்படியே வாங்கிடுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கன்ஃபார்மாக பழம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டேன்.